Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தில் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேணுகோபால். வேணுகோபால், வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிமாருதி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விவசாயிகள் கேட்ட 20 கோரிக்கை கேள்விகளுக்கு பதில் அளிக்காத சிப்காட் நில எடுப்பு அதிகாரிகளை கண்டித்தும் தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசை கண்டித்தும் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் விவசாயிகள் செய்யாறு புறவழி சாலையில் உள்ள சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தில் 2வது நாளாக விடிய விடிய உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. அதாவது செய்யாறு அடுத்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு மேல்மா, மணிப்புரம், தேத்துறை, குறும்பூர், நர்மாப்பள்ளம், நெடுங்கல், அத்தி, வட ஆலப்பரந்தான், இளநீர்குன்றம், வீரம்பாக்கம், காட்டுக்குடிசை ஆகிய 11 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 3174 ஏக்கர் விளை நிலங்களை ஸ்டாலின் அரசு கையகப்படுத்தி வரும் இந்த நிலையில் விவசாயிகளை விளைநிலங்களை கையகப்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரும் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை கைவிட வேண்டும் என்று 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 700 நாட்கள் மேலாக போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் விவசாயிகள் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை விடியா திமுக அரசு கைவிட வேண்டும் என்று மேலும் விவசாயிகள் கேட்ட 20க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு கோரிக்கை மனுக்கள் அளித்த நிலையில் சிப்காட் நில எடுப்பு அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்காமல் தற்போது மெத்தன போக்கில் ஈடுபட்டு வருவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்ட எதிர்ப்பு தெரிவித்து வரும் விவசாயிகள் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று விடியா திமுக ஸ்டாலின் அரசு கண்டித்து செய்யாறு புறவழி சாலையில் உள்ள சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் ஆரம்பித்த போராட்டமானது 2வது நாளாக இரவு முழுவதும் விடிய விடிய உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் காலை கடன் முடிப்பதற்கு செல்லும் போது கழிவறையில் தண்ணீர் வரவில்லை எனவும் மேலும் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு விவசாயிகள் பெரும் அவதிப்பட்டு வருகிறார்கள். விவசாயிகள் தொடர்ந்து மின்சாரம் நிறுத்தப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயிகளுக்கு அதிகாரிகள் உணவு வழங்காமல் இருந்து வருவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை ரத்து செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரும் என்று விவசாயிகள் கூறி வருகின்றனர். தொடர்ந்து செய்யாறு சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் செய்யாறு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி வேணுகோபால். வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு தேவைன்னா நாங்க எடுக்கதான் செய்வோம், 50% முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு. 50% யாரை கேட்டு முடிச்சாங்க? என்னோட நிலம் கொடுக்கணுமா வேணாமன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். அவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்க? நாங்க கோரிக்கை சொல்றோம், அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க, எங்களுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ நாங்க அப்படிதாங்க செய்வாங்க. அப்ப இவங்க கவர்மெண்ட்டுக்கு அடியாளா வேலை செய்யறாங்களா? விவசாயிங்களுக்கு கோரிக்கை வைங்க, கோரிக்கை கொடுங்க, உங்களோட பிரச்சனை என்ன, மனு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவ்வளவு நாள் நாங்க மனு கொடுத்தது, எங்களோட பதில் என்ன? 1க்கு 2க்கு எல்லாமே விவசாயி காத்தோட்டம் வெளியே போனாங்க ஒரு 6-7 பேரு. அவங்கள உள்ள விடுறதுக்கு போலீஸ் வந்து மடக்குது. நாங்க 10 பேர் விவசாயி இருந்தா எங்களை மடக்கிறதுக்கு வந்து 30 பேர் போலீஸ். நாங்க என்ன சார் பண்றோம்? நாங்க வந்து ஒரு விவசாயி. ஆமா, போனவங்க வெளியே கேட்ல நிக்கிறாங்க. அது ஒரு அராஜகமான வேலையா இல்லையா சார்?